கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தின் வழியாக தினம் ஒரு அதிகாரத்தை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான வேத தியான பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 29 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் சுருக்கத்தை உங்களோடு சொல்லி இன்றைக்கான தியான பகுதியை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் தேவன் யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமாகி, உன் சகோதரன் ஏசாவின் முகத்திற்கு தப்பி ஓடும் பொழுது நீ பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றும்படி போ என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு தேவன் காண்பித்ததான அந்த பெத்தேல் என்கிற இடத்திற்கு அவன் போகிறான். அங்கே தேவனை பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். தேவன் அவனோடு மறுபடியும் பேசுகிறதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ராகேலுக்கான பிரசவ காலங்களில் அவனுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அந்த பிரசவ காலத்திலேயே ராகேல் மரித்து போவதை குறித்தும் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. திரும்ப இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி தன் தகப்பனாய் வசித்ததான தன்னுடைய மம்ரே என்கிறதான இடத்திற்கு வந்து சேர்கிறான். அவன் வந்து சேர்ந்த பின்பு ஈசாக்கு பூரண வயதுள்ளவனாய் மரிக்கிறான். ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து அவன் தகப்பனை அடக்கம் பண்ணுகிறார்கள். இது இந்த அதிகாரத்தின் சுருக்கம். இந்த காலவேளையில் நம்முடைய சிந்தைக்கான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனையை செலுத்தும்படியாக தேவன் யாக்கோபுக்கு கட்டளையிட்ட பொழுது யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறான். நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய துவக்க வசனங்களை கவனிக்க வேண்டும். அதனுடைய 2வது வசனத்தை கவனித்தீர்களானால், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளத்தில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். தேவனை தொழுது கொள்ள போகிறதுக்கு முன்னால் தன் வீட்டை அவன் சுத்திகரிக்கிறான். ஒரு நல்ல தியானம். வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வீட்டை நாம் சுத்திகரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வீட்டை சுத்திகரிக்க வேண்டும்? யாக்கோபு இதற்கு முன்னால் ஏன் சுத்திகரிக்கவில்லை? காரணம், யாக்கோபுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவனுடைய மாமனாகிய லாபான் அவனை தேடி வரும் பொழுது தன்னுடைய தெய்வங்களை இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லிதானே பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு பின்னாளிலே அதை உண்மை தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறான், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியானால் யாக்கோபு ஒரு உண்மையை கண்டுபிடித்து விட்டான். தன்னுடைய வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வ வழிபாடு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டான். இந்த காலவெளியிலே வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டை சற்று கவனியுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால், அது எதுவாயிருந்தாலும் சரி, அதை விலக்கி போட இந்த நாளிலே தீர்மானம் எடுங்கள். சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னிட்டு குடில் அமைச்சு பொம்மை அதெல்லாம் தூக்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, விக்கிரக ஆராதனையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தரே என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ரூபமே கிடையாது. அவரை நம்ம பார்த்ததே இல்லையே. அவர் ஆவியாய் அல்லவா இருக்கிறார். அப்படியானால் ஆவியாய் இருக்கிற தேவனை தொழுது கொள்ளும்படி போகிற நாம், ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு சொரூபங்களை உண்டாக்கி வைத்து அதை நாம் ஸ்தோத்திரம் நம்ம வணங்காமல் இருக்கலாம். ஆனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியத்தை சுத்திகரிக்காமல் இருந்தால், நாம் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவாரா என்பது யாருக்கு தெரியும்?
யாக்கோபு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக்கி தொழுது கொள்ளப் போகிறேன். ஆகையினாலே தேவன் அல்லாதவைகள் எல்லாம் என்னுடைய வீட்டை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் சொல்லுகிற விதங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாது எது இருந்தாலும் சரி, அதை இன்றைக்கு விலக்கி விடுங்கள். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு என்ன செய்யுங்க? விலக்கி போடுங்கள். யாக்கோபுடைய கட்டளையின்படியே அவன் குடும்பம் கீழ்ப்படிஞ்சது பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்கள். 4ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபனிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். அவங்க அந்நிய தெய்வங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, காதணிகளையும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ காதணி எதை சார்ந்ததாக இருக்கலாம்? அது தெய்வங்களை சார்ந்ததாக இருந்திருக்க வேண்டும். தெய்வங்களை சார்ந்திருக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். தெய்வ சொரூபங்களை சார்ந்த பொருட்கள் எது இருந்தாலும் சரி, அதை யாக்கோபு என்ன செஞ்சானா, கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். தெய்வத்தை தொழுது கொள்ளப் போவதற்கு முன்பதாக நம்ம வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு உட்காந்து வேறு எந்த வேலையும் செய்யாதீங்க. உங்கள் வீட்டை, உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிங்க. தேவனுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணினால் நிச்சயமாய் சொல்லுவேன், வருகிற ஆண்டிலே கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதுக்கு தடை யாரு? நம்ம தான். நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கர்த்தாவே நீ ஆசீர்வதின்னு சொன்னால் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். யாக்கோபு சுத்திகரித்த பின்பு தான் அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போதே அவனுக்கு அற்புதம் நடக்குது பாருங்க. அவனை தொடராதபடி சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் தேவன் பயங்கரத்தை உண்டாக்கினார். தேவ வசனத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து போகிறவனை சத்துரு தொடரவே முடியாது. அவன் போகிறான், கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவன் பலிபீடம் கட்டுகிறான், கர்த்தருக்கு பேர் வைக்கிறான். பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. நான் இறுதியாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபுக்கு கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் போய் தன் தகப்பனுடைய மரணத்தில் அவன் கலந்து கொண்டான். அவன் போய் சேர்ந்த பின்பு தான் ஈசாக்கு மரிக்கிறான். ஆனால் ரெபெக்காளுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு நினச்சான். ஆனால் ரெபெக்காளால் அவனை பார்க்கவே முடியலை. ஆனால் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபுடைய பிள்ளைகளையும் கண்டு கொண்டான். யாக்கோபும் ஏசாவும் சேர்ந்து ஈசாக்கை அடக்கம் பண்ணினார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே உங்கள் வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வருடத்தின் கடைசியில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை நடப்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.